தேவனுடைய தயவு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஆராதனைகளில் பங்கெடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வந்திருக்கிறீங்க? ஏதோ சர்ச்சில் ஆராதனை நடக்கு, நான் போகணும், அப்படி கூட நான் வந்திருக்கலாம். தீர்மானம் நான் பண்ணினேன், நான் போகணும். அந்த 3 நாளும் என்ன தடைகள் வந்தாலும் நான் போகணும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் நான் போகணும், எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் நான் போகணும், இந்த 3 நாள் ஆராதனையிலும் பங்கெடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி வந்த தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்களா? உங்கள் கருத்தை உயர்த்தி காண்பீங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே தீர்மானம் பண்ணி தான் வந்திருக்கிறீங்க. தீர்மானம் பண்ணினா தான், ஒரு காரியத்தை நம்ம தீர்மானம் பண்ணும்போது தான் அது என்ன ஆகுது, நிலைவரப்படுகிறது. என்ன நோக்கத்திற்காக நீங்கள் தீர்மானம் பண்ணி கூடி வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, அது உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், அந்த நோக்கங்களில் தேவ தயவு அடுத்து வருகிற நாட்களில் வெளிப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. சும்மா தேவனுடைய தயவு வீணா போனாலும் அது என்ன பண்ணாது, வெளிப்படாது. யார் தீர்மானம் எடுக்கிறாங்களோ, எந்த விஷயத்தில் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் தீர்மானத்தினால்தான் அவருடைய தயவு வெளிப்படுகிறது. அவர் நம்மை அழைத்தது அவர் போட்ட தீர்மானம். அந்த அழைப்புக்குள் அவர் தயவை பெற்றுக்கொள்வது நாம் எடுக்கிற தீர்மானங்கள் மூலமாய். தானியேல் ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்றவன் தீர்மானம் எடுக்கிறான். பாருங்க, அந்த விஷயத்துல ராஜாவின் பிரதானி கண்கள்ல தானியேலுக்கு தயவு உண்டானது. எல்லாருக்கும் தயவு உண்டாகணும்னு ஆசை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய தயவின் கீழ் மிகவும் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாருக்கும் ஆசை, அவர் தயவு கீழ் எப்படி வாழ முடியும், மிகவும் செல்வமாய், செழிப்பாய், சந்தோஷமாய், ஆரோக்கியமாய் வாழ முடியும். ஆனால் அந்த தயவு எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால் தீர்மானங்களை எடுக்கும்போது. அப்போ தீர்மானம் எடுத்து வந்திருக்கிறீங்க, எதுவாக கூட இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த காரியங்களில் தேவ தயவு வெளிப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஆமென்.